கேரள மாநிலம் கோழிக்கோடு ரயில் நிலையத்தின் நடைமேடை எண் 2 மற்றும் ஸ்டேஷன் மாஸ்டர் அலுவலகத்தின் அருகில் இருந்த பழைய கடிகார கோபுரம் ரயில் மீது இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். கோழிக்கோடு ரயில் நிலையத்தில் இப்படி எதிர்பாராத விலையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விபத்தை ஏற்படுத்திய தாக்கம் அங்கு எப்படி இருக்கிறது? கனகதாரா, சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவில் பரவலாக மழையும் அதே போன்று சூறை காற்றும் வீசி வருவதால் பல பகுதிகளில் வீடுகள் என்பது சேதமடைந்திருக்கிறது. அதே போன்று உயர் கட்டிடங்களுக்கு மேல் அமைக்கப்படும் அந்த மேற்கூரைகளும் சேர்ந்து செல்லும் ஒரு காட்சிகள் நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் சற்று நேரத்துக்கு முன்பாக கோழிக்கோடு ரயில் நிலையத்தின் அருகே குறிப்பாக நடைமேடை எண் 2 மற்றும் ஸ்டேஷன் மாஸ்டர் அலுவலகம் அருகே அமைந்திருந்த பழைய கடிகார கோபுரம் திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் அந்த வழியாக குறிப்பாக ஒரு ரயில் ஒன்று நிறுத்திவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அருகில் பயணிகள் யாரும் இல்லாதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றே கூற வேண்டும். ஏற்கனவே அது சேதமடைந்து இருந்த நிலையில் அதை இடித்து அப்புறப்படுத்தவும் கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இடித்து அப்புறப்படுத்தாத நிலையில் தற்பொழுது அந்த பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அந்த கோபுரத்தின் ஒரு பகுதியானது இடிந்து அந்த பகுதியில் விழுந்திருக்கிறது. அந்த நேரத்தில் பயணிகள் யாரும் அந்த பகுதியில் நடைமேடை எண் 2 யாரும் இல்லாத நிலையில் இந்த விபத்து நடந்திருப்பதால் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும். தற்பொழுது அந்த இடிபாடுகளில் இருக்கும் அந்த கற்களும் சரிதான். அதே போன்று அந்த கோபுரத்தின் பிற பகுதிகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர் ரயில்வே ஊழியர்கள். தொடர்ச்சியாக விசாரணையும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அதை இடித்து அப்புறப்படுத்த கூறியும் இடித்து அப்புறப்படுத்தாத நிலையில் தற்பொழுது இடிந்து விழுந்ததின் காரணமாக தற்பொழுது விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது விபத்து நடந்த நேரத்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தற்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். ഓരോ ഡ്രസ്സും മാറുന്ന ഒരു സ്ഥലമാണ്.